டீப்பு போதாது. பெரிய தா. ولا يستطيعون لهم نصرا ولا أنفسهم ينصرون وإن تدعوهم إلى الهدى ليتبعوكم سواء عليكم أدعوتموهم أم أنتم صامتون إن الذين يدعون என்ன من இன்னல்லதீன எதுவுனா அப்படியா அரமான் ஷகூர். إن الذين تدعون من دون الله عباد أمثالكم சவுண்ட் பேதிட்டு. إن الذين إن الذين تدعون من دون الله عباد أمثالكم فادعوهم فليستجيبوا لكم إن كنتم صادقين ஷகூர் எங்க சவுண்டா காணும். ஆ ஆ ألهم أرجل يمشون بها أم لهم أيدي يبطشون بها أم لهم أعين يبصرون بها أم لهم آذان يسمعون بها قل ادعوا شركاءكم ثم كيدون فلا تنظرون எத்தனை பேல வந்து ஒரு பேல 6 போல வந்துருக்கு சார். அரைவாசி கூட. சரி திருப்பி ஒருக்கா ஓதணும். விட்ட பேல ஒன்று வரப்படாது. ம் قل لا أملك لنفسي نفعا ولا அதே பேல ضرا إلا ما شاء الله முதலாவது வசனத்திலே பேல வந்துட்டா பேல வராம திருப்பி நான் என்ன பேலன்ட்டு செல்ல பாப்பு பேலையே கண்டுபிடிக்கும். ولو كنت أعلم الغيب لاستكثرت من الخير وما அதான் அதான் مسني அர்மான் ஷகூர் السوء முதலாவது வசனத்துல முதல் பகுதியெல்லாம் பேல வந்து قل لا أملك لنفسي نفعا ம் ولا ضرا திருப்பியும் பேல விட்டீங்க. إلا திருப்பியும் பேல ஓடுனா அப்படிதான் ஓட ஓட தான் போல கூடுது செய்ய வழி இல்ல. லினப்சி நப்சன் அப்படியே போகும். லினப்சி நஃப் அன் அப்படிதானே. لنفسي نفعا ஆ قل لا أملك لنفسي نفعا ولا ضرا إلا ما شاء الله ولو كنت أعلم الغيب لاستكثرت من الخير وما مسني السوء إن أنا إلا نذير وبشير لقوم يؤمنون هو الذي خلقكم من نفس واحدة وجعل منها زوجها ليسكن إليها فلما تغشاها حملت حملا خفيفا فمرت به فلما أثقلت دواعي الله ربهما என்ன என்ன لئن விலங்குல 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 திருப்பி போல பெரிய பேல
பெரிய பிழை. ம். என்ன சவுண்ட்? هو الذي خلقكم من نفس واحدة وجعل منها زوجها ليسكن إليها فلما تغشاها حملت என்ன நீட்டம் இடத்துல நீட்ட மாட்டேங்கிறீங்க. நீட்ட தேவையில்ல இடத்துல எக்கச்சக்கமா நீட்டுறீங்க. என்ன பிரச்சனை? هو الذي خلقكم من نفس واحدة وجعل منها زوجها ليسكن إليها فلما تغشاها حملت حملا خفيفا فمرت به فلما أثقلت دواعوا الله தவா அல்லாஹ் ربهما நைகுது. தவா அல்லாஹ் நைகுது. ஈக்கிற மாதிரி ஓதுங்க. தவா அல்லாஹ் இல்லங்க. دعوا الله منصرا அப்படியே ஓதுனீங்க. அப்ப எனக்கு தான் காது கேட்க மாட்டேங்க. அப்படியா? ம். களம் மறந்து வந்து பாவம். فلما تغشاها حملت حملا خفيفا فمرت به فلما أثقلت دعوى الله தாவா ربهما அல்லாஹ். அதான பார்த்தேன். தாவா அல்லாஹ் வா வந்துட்டேன். அப்படியா? دعوى الله நீங்க அப்படி ஓத இல்லையே. அப்படியே ஓதுங்க. தாவா அல்லாஹ் ஓதுனீங்க இப்ப. لا 4 முறை ஓத வச்சுக்கிறேன் அரை மனுஷன். ஒரு முறை இல்ல. முதலாம் முறை ஓதுனதுல வேற பேல, ரெண்டாம் முறை ஓதுனது வேற பேல, மூணாம் பேல ஓதுனது வேற பேல, நாலாம் முறை வேற இன்னொரு பேல. இதை விட நான் என்ன செய்தேன் உனக்கு? ஒரு முறை இல்ல 4 முறை ஓத வச்சுக்கிறேன். ஆ, சரியா ஓதுங்க. திருப்பி பலம்மா. فلما تغشاها حملت حملا خفيفا فمرت به فلما أثقلت دعوى الله ربهما لئن آتيتنا صالحا لنكونن من الشاكرين வசனம் பேல. கடைசியில மூச்சில முட்டி வேணும் வசனம் அவ்வளவுமே வேலை. கடைசி அப்படி திருப்பி பேல. திருப்பி வசனத்தை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓதுங்க. ஓல்லதியே. இதெல்லாம் பல முறை هو الذي خلقكم من பழக்கக்கும் பேல. பழக்கும் பெரிய காஃபுக்கு போய்த்தான் வரணும். மூச்சு முட்டை ஓதினா சரியான உச்சரிப்பும் எங்களோட வாய்ப்புல தான் உச்சரிக்கும். மனுஷகூர் எங்க நாங்க மூச்சை முட்டுறதுக்கு டயர்டாகி ஓதுறோமோ சரியான காஃபையும் எங்களோட வாய் பிழையாத்தான் ஓதும். அதான் தியரி, மறக்கப்படாது. இப்ப நீ உண்மையிலேயே ஹலகாக்கும் பெரிய காஃபை உச்சரிக்க தெரியும். ஆனா உங்களோட வாய் உச்சரிக்க மாட்டேங்குது. நீ டயர்ட். விளங்க சொல்றது. ம். ஓதுங்க பாவம். هو الذي خلقكم ஹலகக்கும் من தான் வருது. கேன் தான் வருது. கா கா ஹலகாக்கும் ஹலகாக்கும் ஹா கா ரெண்டும் பெரிய எழுத்து. படிச்சாச்சு. هو الذي خلقكم من نفس واحدة وجعل منها زوجها ليسكن إليها فلما تغشاها حملت حملا خفيفا فمرت به
فلما أثقلت دعوا الله ربهما لئن தஅவல்லாஹு ரப்பஹுமா. آتيتنا அடுத்த பிள்ளை தஅவல்லாஹு என்றாகிது. பார்த்தானே ஒரு சொல்ல உங்களுக்கு வருவானே. தஅவல்லாஹ ரப்பஹுமா. ஹூ அல்ல ஹ. எத்தனை பேர் வந்து இப்ப தஅவல்லாஹு ரப்பஹுமால மட்டும் எத்தனை பேர் வந்து ரஹ்மான் ஷகூர். தஅவல்லாஹ ரப்பஹுமா என்றதுல மட்டும் எத்தனை பேர் வந்து நிறைய பிள்ளை சார். ஏழு போல வந்து இதான் நீங்க ரெடி ஆகுற நேரம். எங்கட கிளாஸுக்கு நீங்க ரெடி ஆகி வாரீங்கன்ற அர்த்தம் இப்படி பிள வரப்படாது. இப்படி வந்தா நீங்க ஓதல்ல வீட்டுல ஓடிட்டு வந்தீங்கன்னா அர்த்தம் அது எங்கிட்ட சரி வராது. நாங்க ஒவ்வொரு எழுத்தையும் நுணுக்கமாகவே தான் பார்ப்போம். ஒரு எழுத்தினுடைய உச்சரிப்பு மாறைய மேலாது. ஒரு எழுத்தினுடைய உச்சரிக்கின்ற வடிவத்தை மாத்தவும் மேலாது. மிக கவனமா இருக்கணும். இல்லைங்களா? என்ன டயர்ட் ஆகி மூச்சு முட்டுறதுக்கு ஓதினாலும் சரியா ஓதும் வரைக்கும் நீங்க ரிப்பீட் ஓத வேண்டி வரும். முதலாவது ரெக்கார்டை கேட்கணும். நீங்க எப்படி என்றால் நீங்க என்ன வகையான பிழை விட்றீங்கிறது கூட தான் கேட்கணும். அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஓடுறதால பிழை வருதா, வசனத்துல கடைசியா சரியா முடிக்கிறதுல பிழை வருதா, ஒவ்வொரு சொல்லிட இறுதியையும் கடைசியா முடிக்கிறதுல பிழை வருதா, மத்திட விஷயத்துல பிழை வருதா, அடுத்த எழுத்தை எப்படி கனெக்ட் பண்ணி ஓதுறதுல பிழை வருதா. இப்ப தாவல்லாஹுங்கிறதுல தாவால்லாஹுன்னு ஓதுன காரணம் என்ன? வாவை நீங்க அடுத்த அல்லாவுடைய லாமோட பேத்திட்டு அந்த வாவை சேர்க்கிற எப்படின்னு யோசிக்கல. திருப்பி தாவல்லாஹூ என்ற பிரச்சனை என்ன? கடைசி எழுத்துக்கு என்னத்தை அடையாளம் வைக்கணுங்கிறத சரியா பார்க்கல. இல்லைங்க அருமான் ஷக்கூர். வாய்க்கு வந்த வரிகளாம் நான் ஓதிட்டு பாஸ்டா முடிச்சிட்டு போகலாம் என்றால் அப்படி குர்ஆனை ஓத இயலாது. கவனமா நாங்க ஓதணும். அது எங்கட கவனமா நாங்க ஓதுறது ஃபாஸ்ட் ஆகிக்கும் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் மிச்ச நல்ல பெஸ்ட். ஆனா அதுல பிழையாகினா மிக மிக பாரதூரம் அது. விளங்குது அருமான் ஷக்கூர். பக்கம் திருப்பி அடுத்த வகுப்புலையும் ரிப்பீட் பண்ணப்படும். இன்ஷா அல்லாஹ் ரெடி ஆகிட்டு வரணும். பிழை வரையில அது இப்படி. சரியா ரஹ்மான் ஷக்கூர்? ரெடி ஆயிட்டு வாங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம்.